அன்பான சகோதர சகோதரிகளே, விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் விண்ணில் குடிகொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் எங்களை தேடி எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். ஆண்டவர் எங்களை தேடி வருவது எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தருவதற்காக. அவருடைய சிந்தனை எல்லாமே எனக்கு நன்மை செய்வது ஒன்று மட்டுமே. இப்பொழுது அதே அன்பின் நோக்கத்துடன் நம் ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை நிறைந்த அன்பின் கரங்கள் அவர்களை பாதுகாப்பதையும் வழிநடத்துவதையும் உணருவார்கள். இந்த வாக்குறுதியை தருகின்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். அவர் கரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆண்டவர் இயேசு விண்ணோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தி ஜெபித்தார்.
தந்தாய், நாங்கள் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதனால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்று மன்றாடினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தருகின்ற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வல்லமையின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நற்கருணையின் வடிவிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இந்த வல்லமையின் ஆண்டவர் இறை சுபாவம் பற்றி கொள்ளப்பட வேண்டியது ஒன்றாக கருதாமல் மனித உருவெடுத்து எங்கள் மத்தியிலே வந்ததை இந்த நற்கருணை எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. அந்த மனு உரு எடுத்த நிகழ்வின் செய்திகளை எங்களுக்கு தினம்தோறும் நம்பிக்கையாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களுக்கு தருகின்ற செய்தியை இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்டோம். இது ஆண்டவர் இயேசுவினுடைய ஜெபம். அருளப்பர் நற்செய்தியின் 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு விண்ணை நோக்கி மன்றாடுகின்றார். அவர் எங்களுடன் இருப்பதை இந்த ஜெபத்தின் வழியாக நினைவூட்டி அவர் சொல்லுகின்றார். தந்தையே, நீர் என்னுள் இருப்பதைப் போன்று நானும் இவர்களுள்ளே வாழுகின்றேன். இந்த உண்மையை அன்பான சகோதரங்களே, இந்த நேரத்தில் நீங்களும் நானும் நம்புவதுடன் மட்டுமல்லாமல் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்கருணை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுகின்றது, பரம தந்தை ஆண்டவர் இயேசுவிலே இருந்ததை போன்று ஆண்டவர் இயேசு என் உள்ளே இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு என்னுடன் இருக்கின்றார். என்னுடைய வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு ஆண்டவராக, வல்லமையின் தேவனாக என்னுடன் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய துன்ப வேளையில் மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் இருந்தார். ஏனென்றால் பரம தந்தை அவருடன் இருந்தார், அவருள்ளே இருந்தார். இயேசுவின் சக்தியாகவே பரம தந்தை அவருடன் இருந்தார். அன்பான சகோதரங்களே, இந்த நற்கருணை எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற வல்லமையின் செய்தி இதுதான். ஆறுதலின் செய்தியும் அதுதான். எப்படி வல்லமையின் தேவன் ஆண்டவர் இயேசுவுடன் இருந்தாரோ
அதே போன்றே நம் ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கின்றார், எங்களுடன் இருக்கின்றார், எங்களை பாதுகாக்கின்றார், வழி நடத்துகின்றார். இந்த விசுவாசம் என் வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தின் கடைசியில் இயேசு சொல்லுவார், அப்பா, நீர் எனக்கு தந்தவர்களெல்லாம் என்றென்றும் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி தாரும் என்று பரம தந்தையை பார்த்து கேட்கின்றார். அன்பான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது கடைசியாக சொன்ன ஜெபம் இந்த ஜெபம். இந்த ஜெபத்தின் கடைசி வார்த்தைகளை பாருங்கள். அவர் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார், அப்பா, எனக்கு இருக்கின்ற ஆசை ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீர் என்னிடம் தந்த இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்னுடன் வாழ வேண்டும், அவர்கள் எல்லாரும் என் மகிமையிலே பங்கு கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆசையை தவிர வேறு ஒரு ஆசையும் எனக்கில்லை, வேறு ஒரு தேவையும் எனக்கு இல்லை என்று தன் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, நானும் நீங்களும் நம்புகின்ற இயேசுவுக்கு இருப்பது இந்த ஒரு ஆசை மட்டும்தான். அவருக்கு இருக்கின்ற தேவை இது ஒன்று மட்டும்தான். இந்த ஆசையை நிறைவேற்ற, இந்த தேவையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க இயேசு எதையுமே செய்வார், தன் உயிரையும் கொடுப்பார். அவருக்கு இருக்கின்ற ஆசை, நான் அவருடன் இருக்க வேண்டும், நீங்கள் அவருடன் இருக்க வேண்டும், நாங்கள் எல்லாருமே அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும். இந்த ஆசையை இப்பொழுது இந்த வழிபாட்டில் பங்கு கொள்ளுகின்ற நானும் நீங்களும் நிறைவேற்றி வைக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசையை, எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட மக்களாக நானும் நீங்களும் வாழுகின்றோமா, செயல்படுகின்றோமா? நாங்கள் நற்கருணையின் முன்னால் முழந்தாட்படியிட்டால் மட்டும் போதாது, இந்த நற்கருணையை நம்புகின்றோம் என்று பறைசாற்றினால் மட்டும் போதாது. இந்த நற்கருணையில் இருக்கின்ற இயேசுவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அவர் அருகே இருக்க வேண்டும், அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போன்று இவ்வுலகில் நானும் நீங்களும் வாழ வேண்டும். இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கின்றார். இந்த எதிர்பார்ப்பை உணர்ந்தவர்களாக இயேசுவிடம் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து நாங்கள் தொடர்ந்தும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசையை, எதிர்பார்ப்பை இந்த நற்செய்தியின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருளை தாரும். அதே போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையில் பங்கு கொள்ளுகின்றவர்கள் நாங்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிக்கையிட நாங்கள் எல்லோருமே ஒரு மனதோராக, சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து எங்களுடைய ஒற்றுமையின் வாழ்வை பார்த்து இந்த உலகம் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ தேவையான அருள்வரத்தையும் எங்களுக்கு தாரும். அன்பான இயேசுவே, இவ்வுலகில் நீர் இருக்கின்ற பொழுது நோயாளிகளை தொட்டு குணமாக்கினீரே. அந்த வல்லமையுள்ள வாழ்வு தருகின்ற தொடுதல் இந்த வழிபாட்டில் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் நம்பிக்கையுடன் உம்மை பார்த்து கேட்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லா சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மத இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த திருவருட்சாதனத்திலே வியப்புக்குரிய உம்முடைய திருமகனின் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.